பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் அது 20வது வசனத்துல அடுத்த காரியங்கள் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் அப்படின்னு இந்த லிஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் விக்கிரக ஆராதனை இப்படிப்பட்ட பாவங்களுக்கு கூட கோபம் அப்படிங்கிறதையும் சேர்த்திருக்காங்க. கோபம் வராத மனுஷன் இருக்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே கோபப்பட்டிருப்போம் நம்ம. அப்ப கோபம் எப்படி பாவம்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல அவர் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்போ கோபம் பாவம் கிடையாது. கோபம் நம்ம பண்ற காரியங்கள் தான் பாவமானது. என்னெல்லாம் நம்ம கோபத்தினால நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத இந்த கலாத்தியர் 5வது வசனத்துல நம்ம பாக்குறோம். நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு அவங்க மேல கோபம் வரும். இது நார்மல். ஆனா அதை நம்ம மறக்காம அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அவங்க மேல ஒரு பகையை ஏற்படுத்தும். அப்படி அவங்க மேல பகை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காது, அவங்க பேசினா பிடிக்காது, அவங்க மூஞ்ச பார்க்க கூட பிடிக்காது, அவங்கள மன்னிக்கவே முடியாத நிலைமைக்கு நாளாயிருவோம். அவங்க நல்லதே சொன்னாலும் அது நம்மளுக்கு தப்பா தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் விரோதம் அப்படிங்கிறது. இந்த விரோதம் போக போக என்ன ஆயிரும்னா, என்னை அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்கல்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, இல்ல நான் எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்கல்ல, அதனால நான் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு எதிர்த்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு வைராக்கியத்துக்குள்ள அந்த கோபம் நம்மளை கொண்டு போயிடும். இந்த வைராக்கியத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா அடுத்து அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிப்போம். அடுத்து சண்டை போடும் போது கண்டிப்பா ரெண்டு பேர் இருப்போம். அப்போ சப்போர்ட்டுக்குன்னு யாராவது வருவாங்க. நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தவங்க மேல எல்லாம் நம்மளுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். அது எங்க கொண்டு போய் விடுனா ஒரு பிரிவினையில கொண்டு போய் விட்டுரும். நல்லா இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா இருந்திருப்போம். ஒருத்தங்க மேல வந்திருக்கும் கோபம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏதோ சண்டையை நிறுத்தணுங்கிறக்காக சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிடுவோம் அந்த இடத்துல. அப்போ இந்த கோபம் இப்ப பிரிவினை வரைக்கும் கொண்டு விட்டுருச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்க மாதிரி அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி நம்ம செய்யறது. அவங்க இப்படி செய்யணும் நம்ம அப்படி செய்வோம், இதை பண்ணாதனா அதைதான் பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக நம்ம செய்வோம். அதான் என்ன சொல்றாங்கன்னா ஆப்போசிட் கொள்கைகள் இதான் மார்க்க பேதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இந்த ஒரு சின்ன கோபத்துல ஆரம்பிச்சது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு விடுது. நம்ம ஃபேமிலி நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை வரைக்கும் இதுதான் காரணம். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கொலீக்ஸ் கடையில, நம்ம படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கடையில இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா முடியும். அதே மாதிரி சர்ச்சஸ்ல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன கோபம் தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல கொண்டு விடுது. அததான் பவுல் இந்த இடத்துல பாவத்தோட லிஸ்ட்ல அந்த கோபத்தை கொண்டு சேர்த்திருக்காரு. சோ அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாவத்துக்குள்ள விழாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கோவப்பட்டோம்னா அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அந்த கோவத்தை மன்னிச்சு மறந்துடணும். அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள மன்னிக்க நம்ம கத்துக்கணும். அதான் நம்ம கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி நம்ம மன்னிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவோம். தேங்க்யூ.